புதிய தலைமுறையின் 7 வரை இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் செய்திகளை புரிந்து கொள்ள உதவுவதற்காக நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார் திருமதி விஜயா பாஸ்கரன். இனி தலைப்பு செய்திகளை பார்ப்போம். புதுச்சேரியில் NLC தொழிற் சங்கங்களோடு நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. போராட்டம் தொடர்வதால் 350 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தோடு இலங்கை அமைச்சர் பசில் ராஜபக்சே பேச்சு. தமிழர் பகுதியில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனை. தர்மபுரி இளவரசன் மரணம் தொடர்பான வழக்கு திவ்யாவுக்கு பாதுகாப்பு அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக 3 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. NLC தொழிலாளர் வேலை நிறுத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. புதுவை உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் உதவி தொழிலாளர் நல ஆணையர் யுவராஜ் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் உள்ளிட்ட நிரந்தர தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட 13 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். NLC பங்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் பேச்சு நடத்தினர். ஆனால் இதனை ஏற்க NLC நிர்வாக தரப்பு பிரதிநிதிகள் மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ஒப்பந்த தொழிலாளர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தினர். இதனையும் அரசு பிரதிநிதிகள் ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதையடுத்து தங்களது போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக NLCயில் 350 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்தத்தை வாபஸ் வாங்குவதற்கு உண்டான எந்த முயற்சியும் NLC நிர்வாகம் எடுக்கவில்லை. எங்களுடைய வேலைநிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, பங்கு விற்பனை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சமரச அதிகாரி முன்னிலையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தை இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. மீண்டும் எங்களுடைய போராட்டம், அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் இன்று மாலை கூடி முடிவு செய்வோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது தொடர்பாக 3 வாரத்திற்குள் விளக்க அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தமிழக அரசின் வழக்கறிஞர் வைத்தியநாதன் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார். உபரி நீரை மட்டுமே கர்நாடகா வெளியேற்றி வருவதாகவும், நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தண்ணீரை வழங்கவில்லை எனவும் அவர் புகார் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் RM லோதா, முகோபாத்யாயா அடங்கிய அமர்வு தற்போது மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து இருப்பதை சுட்டிக்காட்டியது. எனவே தமிழக அரசின் மனுவை 3 வாரத்திற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறிய நீதிபதிகள் அதற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான விளக்க அறிக்கையை மத்திய அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் கர்நாடக அரசின் பதில் மனு தொடர்பாக தமிழக அரசும் 3 வாரத்திற்குள் பதில் அளிக்கலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். தர்மபுரியில் இளவரசனின் பிரேத பரிசோதனை முடிந்ததை அடுத்து அவரது உடலை ஊர்வலமாக கொண்டு செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். தர்மபுரியில் 144 தடை உத்தரவு உள்ளதால் இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்சமயம் இந்த வழக்கு விசாரணையை தனிப்படை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக குர்லா விரைவு ரயிலின் ஓட்டுநரை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இளவரசன் இறந்த சமயத்தில் அவர் பயன்படுத்திய செல்போனின் சிக்னல் குறித்தும் தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே இளவரசனின் உடல் உள்ள தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்ட அவரது உறவினர்களிடம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து இளவரசனின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இன்று மாலை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களின் கோரிக்கை அடங்கிய மனுவை அவர்கள் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தர்மபுரி இளவரசன் மரணம் தொடர்பான வழக்கில் திவ்யாவிற்கு பாதுகாப்பு அளிக்க தமிழக காவல்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திவ்யா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதால் அவருக்கு கவுன்சிலிங் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி MM சுந்தரேசன் ஆகியோர் திவ்யா தரப்பு கருத்தை அறிந்து நீதிமன்றத்திடம் தெரிவிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த வழக்கு திங்கட்கிழமை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இளவரசனின் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் போது அவர் தரப்பு மருத்துவர்களையும் அனுமதிக்க வேண்டும், இளவரசன் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று இளவரசனின் நண்பர் ரமேஷ் தாக்கல் செய்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிரேத பரிசோதனை ஆவணங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை இளவரசன் தரப்பினருக்கு வழங்க உத்தரவிட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி வந்துள்ள இலங்கை அமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ வடக்கு மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஃபசல் ராஜபக்ஷ வடக்கு மாகாண தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழர் பகுதிகளிலிருந்து ராணுவத்தை திரும்ப பெறுவது குறித்து சல்மான் குர்ஷித்தோடு விவாதித்ததாக கூறிய அவர் 13வது சட்ட திருத்தம் தொடர்பான இலங்கை நாடாளுமன்ற குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்த ஃபசல் ராஜபக்ஷ கடலில் எல்லையை வரையறுக்க முடியாது என்பதை இலங்கை உணர்ந்திருப்பதாக கூறினார். அதே நேரத்தில் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த ஃபசல் ராஜபக்ஷ இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதை வரவேற்பதாக தெரிவித்தார். Especially, we have started from implementing the 3D concept, that is the demilitarization of the northern province. Then we development, so all the development work have been complete, and from the country to stability we have done that. Now the democratization have to be done. So the democratization is started today. We will go ahead. இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் சகோதரரும் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஃபசல் ராஜபக்சவை ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் டெல்லியில் சந்தித்து பேசினர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவது குறித்து அப்போது மீனவர் சங்க பிரதிநிதிகள் எடுத்துக் கூறினர். தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையை நிறுத்துமாறு இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஃபசல் ராஜபக்சவிடம் வலியுறுத்தினர். எங்க மீனவர் 2 வருஷமா இலங்கை சிறையில் இருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அதையும் அவங்ககிட்ட எடுத்து சொன்னோம். இந்திய சர்க்காரும் தமிழக சர்க்காரும் அவங்க குற்றமற்றவங்க சொல்லிட்டாங்க. அவங்களையும் விடுதலை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க நான் ஏற்று சீக்கிரமா அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இவங்க சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீனவர்கள் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு முன்னோடி திட்டம்னு நாங்க நினைக்கிறோம். சென்னையில் கிண்டியில் 3 மாத குழந்தையை விலை கூவி விற்க முயன்ற பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிண்டி ரயில் நிலையம் அருகே உள்ள பாரதி நகர் நேதாஜி தெருவில் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் 3 மாத குழந்தையை விற்க முயன்றார். குழந்தையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா என்று பலரிடமும் கேட்டதால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தந்தனர். இதனை அடுத்து அந்த பெண் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக பூ விற்கும் பெண் ஒருவர் 7000 ரூபாய்க்கு குழந்தையை வாங்கிக் கொள்வதாக பேரம் பேசினார். அப்பெண் அந்த விலைக்கு குழந்தையை தர சம்மதித்த போது அங்கே வந்த போலீசார் குழந்தையை கைப்பற்றினர். சேலத்தைச் சேர்ந்த மரகதம் என்ற அந்த பெண் கணவர் தன்னை விட்டு ஓடிவிட்டதால் தனது குழந்தையை காப்பாற்ற முடியாமல் சென்னைக்கு வந்து விற்க முயன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் அது திருடப்பட்ட குழந்தையாகவும் இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி சில செய்திகளில் சில வரிகளில் பார்ப்போம். தமிழக அரசின் இலவச திட்டங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதியில் தொலைக்காட்சி பெட்டி, மடிக்கணினி உள்ளிட்டவற்றை வழங்குவதாக வாக்குறுதி அளிப்பது லஞ்சம் போன்றது என சுப்பிரமணியம் பாலாஜி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்து இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சதாசிவம், ரஞ்சன் கோகாய் ஆகியோர் தற்போதைய சட்டப்படி இலவசங்கள் வழங்குவதை தடுக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். டெல்லியில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 17 வயது
நபர் மீதான வழக்கு விசாரணை நிறைவடைந்துள்ளது. வழக்கை விசாரித்த சிறார் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கீதாஞ்சலி கோயல் தீர்ப்பை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார். அன்றைய தினம் அரசு மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது விளக்கத்தை அளிக்கலாம் எனவும் நீதிபதி கூறினார். உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி கையெழுத்திட்டுள்ளார். இது தொடர்பான மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை நேற்று இரவு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டது. இதனை ஏற்று உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்துக்கு பிரணப் முகர்ஜி ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகாரில் மத்திய பிரதேச மாநில நிதி அமைச்சர் ராகவ்ஜி ராஜினாமா செய்துள்ளார். முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக ஆட்சியில் 79 வயதான ராகவ்ஜி நிதி அமைச்சராக இருந்து வந்தார். ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக அமைச்சர் மீது அவர் வீட்டில் வேலை செய்யும் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்தார். இதற்கு ஆதாரமாக அவர் சிடி ஒன்றையும் தாக்கல் செய்தார். இதையடுத்து முதலமைச்சர் சௌஹான் உத்தரவின்படி நிதி அமைச்சர் ராகவ்ஜி பதவி விலகினார். அமைச்சர் ராஜினாமாவை அம்மாநில ஆளுநர் ராம் நரேஷ் யாதவ் ஏற்றுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த பருதி இளம்வருதியின் மகன் பருதி இளம் சுருதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 1ஆம் தேதி ஐனாவரத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் வடசென்னை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பருதி இளம் சுருதி தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஐனாவரம் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். விஜயகாந்த் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்த தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக விஜயகாந்த் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ஜி தனபாலன், சி டி செல்வம் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயகாந்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். கடந்த மே மாதம் திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசையும் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் விஜயகாந்த் விமர்சித்து பேசியதாக அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை திருப்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள கோடைப்பாளையம் கிராமத்தில் காகித கழிவு கிழங்கு தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவர் மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து அவர்கள் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள காகித ஆலைகளின் கழிவுகள் திறந்த வெளியில் தீயிட்டு கொளுத்தப்படுவதால் தாங்கள் சுவாச கோளாறால் அவதிப்படுவதோடு பவானிசாகர் அணை நீரும் மாசுபடுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் புதிதாக கட்டப்படும் வீடுகளில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே வரைபட அனுமதி வழங்கப்படும் என மேயர் ராஜன் செப்பா அறிவித்துள்ளார். இது மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நிலவும் கடுமையான தட்டுப்பாடு கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. தருமபுரி இளவரசனின் மரணம் தொடர்பாக உயர்மட்ட நீதி விசாரணை நடத்த வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதை தெரிவித்த அவர், இளவரசன் மரணம் வருந்தத்தக்க கொடுமையான சம்பவம் என தெரிவித்துள்ளார். தருமபுரி சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய தடகள போட்டி நீளம் தாண்டுதல் பிரிவில் தமிழக வீரர் பிரேம்குமார் 7.92 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். பதக்கம் வென்றாலும் அவர் 8 மீட்டருக்கு மேல் தாண்டாததால் மாஸ்கோவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தகுதி பெறும் வாய்ப்பை அவர் இழந்தார். பிரேம்குமார் வென்ற பதக்கத்தோடு இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களோடு 6 பதக்கங்களை இதுவரை பெற்றுள்ளது.